இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளோரில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் செய்யலாம். நான் அளவு என்னென்ன அளவுன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருந்தது. நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்த அளவு அதுலேயே எடுத்துக்கோங்க. 1 கப்பு கார்ன்ஃப்ளோருக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கப் இல்லைனாலும் பரவாயில்ல, டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து கார்ன்ஃப்ளோர் நல்லா அடியில் செட் ஆயிரும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்பு கார்ன்ஃப்ளோருக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுன்றதுனால 1.5 கப் எடுத்தேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 இல்லை 2.5 கப் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுத்தாலும் 1 கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். சிம்லேயே வச்சு நல்லா சர்க்கரையை கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்ல சர்க்கரை பாகு வந்து கொதிச்சதுன்னா போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த மாதிரி இது நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளோர் அடியில் போய் நல்லா செட் ஆகிடும். நீங்கள் இது வந்து கோகோனட் ஆயிலில் கூட செய்யலாம். எனக்கு வந்து கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் அல்வாக்கு பிடிக்காது, அதனால நான் கீயில் தான் செஞ்சுருக்கேன். நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சும் போடலாம். நான் தனியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக கிளறும் போதே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். அப்படியே அல்வா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருந்தால் போதும். நான் மொத்தமாகவே 4 ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்பப்போ நெய் விட்டு நல்லா இந்த மாவை வந்து வேக வைக்கணும். எனக்கு அடி பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மெதுவாக கிளறி கொடுத்தீங்கன்னா போதும். எனக்கு வந்து அல்வா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். தண்ணி வந்து நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, நீங்கள் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இதுக்கு உங்களுக்கு நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஃபைனலாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இதுலேயே நீங்கள் வந்து குக்கும்பர் சீடு, பம்கின் சீடு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பதம் எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த சைடில் அந்த கடாயில் சைடில் ஒட்டிகிட்ருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே சாலிடாக ஆரம்பிச்சிடும், கட்டியாயிடும். அப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம். பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவி அதில் எடுத்து கொட்டிடுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி எடுத்து போடுறதுக்குள்ளேயே கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க சூடாக இருக்கும்போதே. ஏன்னா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டியாயிடும். மீதி எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக நெய் விட்டு ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நெய் தடவுனதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போ கட் பண்ணுவேன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கத்திலையும் நீங்கள் வந்து கீ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஹல்வா வந்து சாஃப்டாக இருந்தது. ஈவன் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஹல்வா. நான் வந்து எனக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்தேன்.
நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கிளறுனீங்கன்னா இன்னும் திக்காயிடும் அல்வா உங்களுக்கு. நான் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக டெம்ப்ட் பண்ணும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. எந்த ஒரு ரெசிபியுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக அளவு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக அளவு போட்டுக்கலாம். இல்லைன்னா அது நல்லா வர்ற வரைக்கும் கம்மியான அளவுலேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.